ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல அந்த விநாயகப் பெருமானை வணங்கி, முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 23/7/2025 ஆடி மாதம் 7ஆம் நாள், விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே விசேஷம் என்று பார்த்தால் மாத சிவராத்திரி. ஆகவே இன்றைய நாளிலேயும் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும், மாலையிலே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும்? அதாவது பொதுவாகவே அதிகாலை நேரத்திலே எழுந்து ஒரு வேலையை துவங்க வேண்டும் என்றால் அதற்கு நாள் பார்க்க வேண்டாம் என்று சொல்வார்கள். இது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். ஒரு முக்கியமான வேலை இருக்கின்றது, இந்த அஷ்டமி நவமி வருகின்றது, என்ன செய்யலாம் என்றால், அதிகாலை பொழுதிலே எழுந்து நாம் என்ன வேலையை துவங்க வேண்டுமோ அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை செய்தால் நாம் நாள் பார்க்க வேண்டாம் என்று பொதுவாக சொல்வார்கள். இந்த கோரை புதன் கோரை காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? கலை மற்றும் கல்வி, எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். அதேபோல் ஏதேனும் ஒரு வழக்கு இருக்கின்றது, அந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரோடு பேசுவது, உங்கள் வீட்டிலே யாருக்கேனும் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் அதை பார்க்கலாம். இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான கோரை. கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடாது, அமைதியாக இருங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:57 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு சந்திராட்டமம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:51 வரை இன்றைய சந்திராட்டமம், விருச்சிக ராசிக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய நாளிலே அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும். நாளைய தினம் ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை எல்லாம் மிக மிக கிரமமாக செய்ய வேண்டிய நாள் நாளைய நாள். நாளைய நாள் என்பது இறை வழிபாடு கூட பிறகுதான், முதலிலே முன்னோர் வழிபாடு முக்கியம். ஆகவே நாளைய தினம் எல்லோரும் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் இன்றைய நாளிலே செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நிறைய லாபங்களை பார்ப்பீர்கள். அதாவது இந்த வேலை முடியுமா என சந்தேகத்தோடு பயணத்தை துவங்குவீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பயணம் சிறப்பாக முடிந்து அந்த வேலை நல்லபடியாக முடிந்து உங்களுக்கு லாபத்தை ஈட்டித்தரும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், நல்ல மாற்றமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகள் நல்லபடியாக முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும்.
திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுப காரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கின்ற அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே எதிர்பார்க்காத வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்றன. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபமே வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொள்ளும் போது கூட மிக கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வார்த்தை பெரிய சண்டையிலே கொண்டுவிடும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. புதிதான முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். செய்தொழிலே புதிய முதலீடுகள் வேண்டாம்.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலையிலே கவனம் செலுத்த மிக கஷ்டப்பட வேண்டி வரும். ஆகவே தியானம் போன்றவற்றை செய்து பழகுங்கள். அவைதான் உங்களுக்கு இது போன்ற வேளையிலே உங்களுக்கு கை கொடுக்கும். பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த விதமான முடிவுகளையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற அற்புதமான நாள், சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே சற்று வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். எனவே வேலையிலே தகுந்த கவனத்தை செலுத்துங்கள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக தான் இருக்கின்றது. உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வத்தை அதிகம் நினைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஒரு சிலருக்கு அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி முயற்சிகளெல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற உற்சாகமான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது இன்றைய நாள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலே மாத சிவராத்திரி சிவ வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளமும் பெற பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நடக்கின்ற எல்லாமே முற்பிறவியை அந்த கர்மாக்களை ஒட்டியே நமக்கு பல விஷயங்கள் நடக்கின்றது. இதனை நாம் பல வேளைகளிலே புரிந்து கொள்ளலாம். நமக்கு தேவையில்லாத ஒருவரோடு நமக்கு முன்பின் பழக்கமே இருக்காது. ஆனால் அவரோடு திடீரென்று அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மனதிலே ஒரு விதமான சங்கடங்கள் தோன்றும். அல்லது ஒரு சிலரை பார்த்தவுடன் நமக்கு அவர்கள் மேல் பிரியம் ஏற்படும். இவையெல்லாம் நம்முடைய முற்பிறவியிலே விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்வார்கள். விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்வார்கள். அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் இவையெல்லாம். இவற்றையெல்லாம் விஞ்ஞான ரீதியாக கூட ஆராய்ச்சி செய்து பலர்
இவை உண்மை என்று சொல்லி இருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே. ஒரு 3 வயது குழந்தை வேறு ஒரு தேசத்தினுடைய மொழியை பேசி நான் அன்றைய காலத்திலே அந்த நாட்டினுடைய இளவரசி என்று சொன்னதாகவெல்லாம் சொல்வார்கள் முற்பிறப்பை பற்றி. இதிலே ஆழ்ந்து போனால் நிறைய பேசலாம். என்றாலும் இந்த கர்மா என்பதற்காக இதனை நான் சொல்ல வருகின்றேன். கர்மா என்பது நம்மை நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மை. அதனால்தான் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இந்த ஜென்மத்திலே எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய நமக்கு இந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் அடுத்த பிறவியிலே நமக்கு ஒரு நல்ல வாழ்வை கிடைக்கும். ஏழையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் அடுத்த பிறவியிலே நமக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும், கஷ்டம் இல்லாமல் இருப்போம் என்றெல்லாம் பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த பாவங்களையெல்லாம் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது முற்பிறவி பாவங்கள் போக வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை முறையாக செய்ய வேண்டும். செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களிலே முகசவரம் செய்து கொள்ளக்கூடாது, முடிவெட்டி கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் நம்மை தற்காத்து கொள்கின்ற அற்புதமான விஷயங்கள். ஒரு சிலவற்றை செய்யக்கூடாது என நமக்கு முன்னோர் வகுத்திருக்கின்றார்கள் என்றால் ஒரு நல்ல காரணத்தோடு தான் அவற்றை வகுத்திருப்பார்கள். அவற்றை செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. இன்றைய வாழ்க்கையிலே நாம் பலரும் மருந்து மாத்திரைகள் என மருந்து மாத்திரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இன்னும் எத்தனையோ வியாதிகளை சொல்கின்றார்கள். பலருக்கும் மாத்திரை என்பது அனுதினமும் தவிர்க்க முடியாத ஒரு வஸ்துவாக இருக்கின்றது. மாத்திரைகளோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். இதனையெல்லாம் எப்படி சரி செய்வது? மருந்து மாத்திரைகள் அதிகம் உட்கொள்கின்றோம் என்றால் இதுவும் பூர்வ ஜென்ம கர்மா தான். இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்து கொள்வது? ஒரு சிறிய கதை. ஒரு நாள் பகவானிடம் ஒருவர் சென்றார். பகவானிடம் சொல்கின்றார், இப்போதைய இந்த வாழ்க்கையிலே நான் டெராமைசின், செப்டோமைசின், எரித்ரோமைசின், சோப்ரோமைசின் என மாத்திரைகளோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இதற்கு என்ன காரணம் என கேட்கின்றார். அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே சொன்னாராம், உனக்கு புரியவில்லையா? இவையெல்லாம் உன்னுடைய முற்பிறவியினுடைய சின் என்றாராம். அதாவது முற்பிறவியினுடைய பாவங்கள், அவைதான் உன்னை இப்படி தொடர்கின்றது என்று சொன்னாராம். ஆகவே நம்முடைய முற்பிறவியினுடைய கர்மாக்கள் நம்மை தொடருகின்றது. இந்த ஜென்மத்திலே பாவம் செய்யாமல் நல்லபடியாக வாழ்ந்தோம் என்றால் அடுத்த ஜென்மா என்பது நமக்கு நல்ல ஒரு ஜென்மாவாக கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே பாவம் செய்யாமல் பிறருக்கு துன்பம் எந்த விதத்திலும் நினைக்காமல் செய்யாமல் நாம் வாழ வேண்டும். முற்பிறவிலே செய்த பாவம் ஓரளவு தீர்ந்தாலும் இப்பிறவிலே நமக்கு மருந்து தேவை இருக்காது. ஆகவே பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதை நமக்கு மனதுக்குள்ளே நாம் விதைத்து கொண்டு விட்டால் இந்த பிறவியும் நல்ல ஒரு பிறவியாக நமக்கு, அதாவது பூர்வ ஜென்ம கர்மாக்கள் விரைவிலே தீர்ந்து இந்த ஜென்மாவிலேயே நமக்கு நல்லவையெல்லாம் நடக்கும். அந்த நல்லவற்றையெல்லாம் நாம் செய்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை சரியாக செய்ய வேண்டும். தினம்தோறும் உங்களுக்கு எப்படியோ நேரம் ஒதுக்கி கொண்டு இறைவனுடைய சன்னிதானத்திலே ஒரு அரை மணி நேரமாவது நிற்க வேண்டும். ஒரு அரை மணி நேர பொழுதாவது இறைவனுடைய சன்னிதானத்திலே இருந்து இறைவனோடு நாம் பேச வேண்டும். இறைவா, நான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன், இந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு என்ன வழி என்று இறைவனோடு நாம் பேச வேண்டும். எவன் ஒருவன் இறைவனோடு பேசத் தொடங்குகின்றானோ அவனோடு இறைவன் பேசத் தொடங்குவார். ஒரு அடியை நீ எடுத்து வைத்தால் 10 அடி நான் எடுத்து வருகின்றேன் உனக்காக என பகவான் கிருஷ்ணர் சொல்கின்றார் கீதையிலே. ஆகவே இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள்
முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் திதிகள் போன்றவற்றை முறையாக செய்தல், எள்ளளவும் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழ்வது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோமானால் நிச்சயமாக பூர்வ ஜென்ம கர்மா என்பதும் தீரும். இந்த ஜென்மத்திலே ஒரு நல்ல ஒரு செயல்களை செய்து அடுத்த ஜென்மத்துக்கான நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பானதாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே இதனை மிக மிக அழகாக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், பெருமாளை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் பெருமாளை வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என சொல்கின்றார். அனுதினமும் பெரிதாக பூஜைகள் செய்ய முடியாவிட்டாலும் இறைவனுடைய சன்னதியிலே அமர்ந்து இந்த பாசுரத்தை பாடினாலே நமக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். அது என்ன பாசுரம்? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணா என்கின்ற நாமத்தை சொன்னினால், அனுதினமும் நாம் சொன்னால் உயர்ந்த மேன்மை தரும் குலம், அதாவது நல்ல உயர்ந்த குலம் கிடைக்கும். துயர்களையெல்லாம் துடைக்கும் நிலம் தரும், பகவானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும், சொர்க்கம் வீடு பேறு தரும், பலன் தரும், தாயினும் மிஞ்சிய அன்பு தரும். அதாவது பெற்ற தாய்தான் நம்மை வாஞ்சையோடு காப்பவள். அந்த தாயை காட்டிலும் அளப்பரிய ஒரு அன்பை நமக்கு பகவான் கொடுப்பார் என்று திருமங்கையாழ்வார் சொல்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பான சொல்லை, நாராயணா என்கின்ற நாமத்தை அனுதினமும் ஓதி வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். திருமங்கையாழ்வாருடைய 10 பாடல்களிலே ஒரு பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை பாடினாலே நமக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவைமார் உருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுது ஆய் ஒழிந்தன கழிந்த அந்நாட்கள். அதாவது நன்மையே பெற வேண்டும் என்று எண்ணி அதனை பெற நல்வினை செய்யாமல் தீவினையே செய்து பெண்களின் அழகையே நாடி கழித்த நாட்கள் ஊமை கண்ட கனவினைப் போல் வீணாயின என பாடுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான பாசுரங்களை எல்லாம் பாடி அனுதினமும் பெருமாளை தொழுதால் நமக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என எண்ணி வாழ்ந்தோமானால் இப்பிறவி மட்டுமல்ல, வருகின்ற 7 பிறப்புகளும் நல்ல பிறப்பாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. நமோ நாராயணா, நமோ வெங்கடேசா, நமோ வாசுதேவா. நன்றி, வணக்கம்.